கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கும் தலைப்பு, எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே எனக்கே நான் பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது. அதாகப்பட்டது இன்றைய தலைப்பு, இது முடிவல்ல துவக்கம். This is not the end, it's the beginning. ஓகே, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது அதன் முடிவு எப்படி இருக்கும், இது எப்படி முடியும்னு நமக்கே தெரியும். இல்லை, ஒரு வியாதி வருதா, இல்லை ஒரு பிரச்சனை வருதா, இது இப்படி தான் போய் முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் தேவன் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னாக்கா, அவருடைய வார்த்தை சத்தியம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தகவல் தான் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தகவல். அது எல்லாம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு அது நம்மளுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அனுபவம். உங்கள் அனுபவம் என்னோட அனுபவம் வேறையாக இருக்கலாம், ஆனால் வசனம் வேற இல்லையா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம், ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அதை கொண்டு வந்திருக்கு சேர்த்திருக்க உடைய பிள்ளைகளாக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இது அவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த வசனம் ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரே, அவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்து அப்பா, இது 30, 60, 100 தனியாக கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நான் சிறுகவும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் மட்டுமே மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சரிங்களா? ஸோ அனுபவங்களை மட்டும் வச்சு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர்றோம். ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கை பயணத்தில் நடந்ததை வைத்து எப்படி ஆகிலும் அவை எல்லாம் தகவல் தான். மற்றவங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே தகவல் தான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, யோவான் 17:17 ஆவிக்குரிய பார்வையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்மா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். தேவனுடைய வசனமே சத்தியம், அதுதான் உண்மை. இந்த தகவல்களுக்கு மேலோங்கி நிற்கிறது சத்தியம். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அப்ப அந்த வார்த்தை மாறாதது, அது நிலையானது. அது நம்ம சூழ்நிலைகளுக்கு மேலாக மீறி செயல்படும் நம்ம வாழ்க்கையில. இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், இது இப்படிதான் போய் முடியும் போல இருக்குன்னு ஒரு திகிலோட, ஒரு பயத்தோட கூட இருக்கலாம். ஆனாலும் தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவரோட சத்தியத்தின் பிரகாரம் அவர் அந்த காரியத்தை செய்வார். சரிங்களா? அவர் சொல்லுவார், தேவன் சொல்றாரு, நீ நினைக்கிறது போல நடக்காது, உன் முடிவில் ஒரு துவக்கத்தை உருவாக்குவேன். ஏன் எப்படி நம்மள நம்ப முடியும்னாக்கா, அவர் தேவன், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அப்படின் போது அவர் சொல்றாரு, நீ முடிவுன்னு நினைக்கிறது, நான் அதுல இருந்து ஒரு துவக்கத்தை உருவாக்குவேன். நாம் எதிர்பார்க்காத மாற்றம், ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, சமயத்துல சில காரியங்கள்ல இது இப்படிதான் போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது சடன் ட்விஸ்ட் வரும். அந்த கதையில, அந்த மூவில, எதுலையாச்சும் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில. அது நமக்கே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய காரியமா கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முற்றுமா ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்ம எதிர்பார்க்காத அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு கதவு மூடினால் புதிய கதவுகளை திறப்பார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு கதவு மூடிடுச்சுன்றதுக்காக அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. தேவன் புதிய கதவுகளை திறப்பார். கதவு திறக்கலன்னா ஒரு ஜன்னலாச்சும் திறப்பாரு. சரிங்களா? நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் மேல. தேவன் பெரியவர். அவர் சரி, ஒரு கதவு திறக்கலையா, சரி ஒரு ஜன்னலாச்சும் திறந்து கொடுக்கட்டுமே. அவர் பல கணிகளை திறக்கிறேன்றாரு. அதாவது நிறைய ஜன்னல்களை திறக்கிறேன்றாரு. ஸோ அதில் ஒரு ஜன்னல் திறந்தா கூட போதும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம கண்கள் எங்கே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும். ஓகே, அது துன்பம், துக்கம், துயரம், வருத்தம் எல்லாவற்றையும், அந்த எல்லாத்தையுமே ஒரு ஆராதனையாக நம்ம மாற்றலாம். அது ஒரு கவலை அப்படின்னு நினச்சி அதை குறித்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு, நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது அப்படி தான் போய் முடியும். பிகாஸ் நம்மளே அதை வழி வகுத்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம இது இப்படி தான் போய் முடிய போகுது, இவ்வளோத்தான் அவ்வளோத்தான் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவெடுத்து நம்ம மனதளவில் அதுக்கு ரெடி ஆகிடுறோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் அதை மாற்றுவார் அப்படின்ற தைரியத்தோட, நம்பிக்கையோட நம்ம ஜெபிக்கும் போது அதை தேவன் செய்வார். துக்கம், துயரம், அது எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. பாருங்க, நம்ம இந்த சங்கீத புத்தகத்தில் பார்க்கும்போது அதை தான் தாவீது செஞ்சிருக்கிறாரு.
அவருடைய வேதனை, அவருடைய கஷ்டம், அவர் துன்பம் எல்லாவற்றையும் அவர் ஆராதனையாக மாற்றுறாரு. ஆமாம், அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது சமயத்தில் அந்த பிரச்சனையோடு அவர் ஆரம்பிப்பார், பிரச்சனையை பற்றி சொல்லுவார், பிறகு அதை அப்படியே ஆராதனையாக மாற்றுவார். உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்படின்னு ஆராதனையாக அவர் மாற்றுறாரு. அந்த மாதிரி அப்போ நம்ம பிரச்சனைகளை ஒரு ஆராதனையாக நம்ம மாற்றும் போது அங்கே ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவர் செஞ்சுருக்கிறாரு. இதை இது முடிவில்லை, நம்ம சொல்லிக்கணும், நமக்கே நம்ம சொல்லணும், இது முடிவில்லை. தேவன் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு. இப்போ நான் ஒரு 3 உதாரணங்கள் சொல்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் பெரிய பைபிளில் படிக்கும்போது பெரிய பெரிய காரியம் செஞ்சவங்க. மோசே அந்த ரெட் சீ அதை திறந்தவர், செங்கடலை திறந்த ஒரு மனிதன், தேவனோட குரலை முகமாக கேட்ட ஒரு மனிதன். அப்பேற்பட்டவர் அவரு கூட சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. என்னாகமம் எடுக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் எப்படி ப்ரே பண்றாருன்னு பார்க்கலாமா? மோசஸ், உம்முடைய கண்களினாலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். கேட்டது யாரு? மோசே. இது நீங்களும் நானும் இல்லை, மோசே. தேவனுடைய முகமுகமாய் சந்திச்ச ஒரு தேவ மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனே தேவன்கிட்ட கேட்கிறாரு, என்னை கொன்று போட்டுருங்க ஆண்டவரே, என்னால் இதை தாங்க முடியல. அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை அவருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவர் ஜெபிக்கிற ஜெபம் அது. இன்னொருத்தர் இந்த மாதிரியாக ஜெபிச்சார். யாருன்னா யோனா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 4:8. சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். வெயில் பட்டு தலையில சூடு பட்டதுக்கே ஒரு மனுஷன் செத்து போயிடுறேன்றாராம். அவரை குறித்து பைபிள் எழுதி வச்சிருக்கு யோனாவை பத்தி. ஓகே, இந்த யோனா செத்து போயிடுறேன் நான், எனக்கு உயிரை, என்னோட ஜீவன் எடுத்துருங்க ஆண்டவர், எனக்கு வேண்டாம். அப்கோர்ஸ் அவர் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் பைபிளில். பட் அந்த சூழ்நிலையில் அவரோட ஜெபம் அதுதான், எனக்கு வாழ இஷ்டம் இல்லை, என்ன நீங்கள் உயிரை எடுத்துடுங்கன்னு. இன்னொரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா, நான் என்னோட பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லை, என் ஜீவன் எடுத்துருங்க, எனக்கு போதும், நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. அவர் நினைச்சா அந்த வானத்தை மூடுவார், நினைச்சா திறப்பாரு, மழை வரும், மழை வராம ஆக்குவாரு, எப்பேற்பட்ட காரியங்களும் செஞ்சவரு. ஆனா அவரு ஜெபிக்கிறாரு, அந்த மாதிரி என் ஜீவனை எடுத்து போட்டுருங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல வாழ இஷ்டம் இல்லைன்னு. தேவன் இந்த ஜெபங்கள்லாம் கேட்டாரா? கேட்கவே இல்லை, கேட்கவே மாட்டார். அவர் பேசாமல் கண்ணை மூடிக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுவேன், அவர் ஜிபா பண்ணிக்குவாருன்னு சொல்லுவேன், பேச மாட்டாருன்னுவேன். இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணோம்னாக்கா காதலோடய மூடிக்குவாருன்னு நினைக்கிறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பதில் சொல்ல போகிறதில்ல இந்த மாதிரி ஜபங்களுக்கு. மக்கள் இவங்கெல்லாம் அவங்களோட அப்போ இருக்க சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்து, இதுக்கு மேலே நான் வாழ இஷ்டம் இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் இந்த ஜபத்தை கேட்கவும் மாட்டார், அவர் பதில் கொடுக்கவும் மாட்டார். பாருங்க, நம்ம எதிர்மறைவான ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம், ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகளை வச்சு. ஆனால் தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய பார்வையில் நம்ம எதிர்காலத்தை குறித்து சொல்லிட்டாரு, அதைத்தான் அவர் செய்வார். ஜெரமையா 29:11 சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஒரு நல்ல திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன், அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். God has a good plan and purpose for all of us. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஓகே, பாருங்க, கடந்த காலம் நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டமா இருந்திருக்கும். நிச்சயமா யாருமே சொல்ல முடியாது, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்மலாம் அப்படியே மெத்த மாதிரி, அதாவது ரோஜா பூ போட்ட மெத்தையில தான் நான் நடந்து வந்தேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. எப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இந்த முத நம்ம சுவிசேஷத்தை கேட்டுமே ஒரு கூட்டத்தில். அப்போ அந்த பாஸ்டர் பேசினார், பார்த்தீங்களா, நீங்கள் ஆண்டருக்குள்ளே வாங்க, இயேசுக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதத்தினால நிரம்ப போகுது, இதுக்கு மேலே நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் பட மாட்டீங்க சொன்னாங்க. கேட்டோம், நம்பினோம், வந்தோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே.
வாழ்க்கை அப்படி இல்லை இல்லையா? மெத்தையே இல்லை, அது ரோஜாவை போட்டு மெத்தையே இல்லை, நிறைய முட்கள். ஆனாலும் பாருங்க, அந்த முட்கள் நிறைந்த அந்த பாதையிலையும் நம்ம தேவன் மேல வச்ச அந்த விசுவாசத்தை, தேவன் மேல வச்ச அந்த அன்பு நம்ம விடாம அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா கர்த்தர் கையை விடலை, அவர் நம்மளை விடலை. சம்பந்தம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அவர் கையை விடாம இருக்கிறோம். இல்லை, அவரு நம்ம விட்டுட்டு எப்பயோ ஓடி இருப்போம். விட்டாக்கா எப்படா சான்ஸ் கிடைக்குது, எங்க எக்ஸிட் இருக்குதுன்னு அப்படி டக்குன்னு வெளியாக இருப்போம். ஆனா தேவன் அவரு நம்ம கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கேன், நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன், பொறுமையாயிரு, நான் உன்னோடவே இருக்கிறேன். அவர் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அவர் நல்லவர். அப்போ அப்படி இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கடந்த காலத்தை வச்சு நமக்கு அது பாடம் படித்து கொடுத்துருக்கலாம், ஆனால் அது நிர்ணயிக்காது நம்மளோட எதிர்காலத்தை. எதிர்காலம் ஸ்டில் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அந்த பாசம், அதாவது முடிந்த காலம், அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஐசியா 43 சொல்கிற, நான் புதிய காரியங்களின் வாழ்க்கையில் செய்வேன். எப்பேற்பட்ட புதிய காரியமா? 43:18-19. ஐ திங்க் இது நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம். தேவன் செய்யறது, தேவன் முடிவெடுத்துட்டாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தாரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இது அவருடைய திட்டம். தேவன் சொல்லிட்டாரு ஏற்கனவே, இதெல்லாம் நான் செய்வோம் வாழ்க்கையில. அது வனாந்தரம்னு நீ நினைக்கலாம், ஆனா அங்க ஆறு ஓட போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது, அற்புதங்கள் நடக்க போகுது. அது எப்படின்னு கேள்வி கேட்காத. நான் செய்யறப்ப நான் செய்வேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். அவருடைய வசனத்துல நம்பிக்கை வைக்கணும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துகிட்டே வரணும் அவர் கூடவே. அப்ப நம்ம வரும்போது என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் அதை தாண்டி நமக்கு அவர் கொடுத்த அந்த சத்தியத்தின் பிரகாரம் அவர் அதை செய்வார். செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார், அதை செய்வார். புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கண்கள் நம்ம மேல கண்ணும் கருத்துமா இருக்குது. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நீதிபரர் இல்லையா, மனுஷன் இல்லை, தேவன். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்குது, வீட்டில் படிச்சு பாருங்க. நம்பர்ஸ் அப்படின்னாக்கா என்னாகமம் 23:19. அதுல சொல்லியிருக்குது, தேவன் மனுஷன் இல்லை பொய் சொல்றதுக்கு, தேவன் மனுபுத்திரன் இல்லை சொன்னதை மாத்தி செய்யறதுக்கு. அவர் நீதிபரர். அவர் சொன்னா அவர் செய்வார். பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வசனங்களை நம்ம அப்படியே ஒரு நங்கூரம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம கையில. இதெல்லாம் சத்தியங்கள். இந்த சத்தியம் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே செய்வேன்னு, இதை நீங்க செய்யுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்பலாம் அவர்கிட்ட. சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனை, சோதனை, வியாதி, இதெல்லாம் நினைச்சு சில பேர் இது டாக்டரின் தருமாங்க. என்னன்னாக்கா அவங்க நினைக்கிறாங்க இது பாட்டன் பூட்டன் நம்ம சொந்த தலைமுறை முன்னோர்கள் அவர்கள் செய்த பாவம், அவர்களுடைய பாவம் நம்ம மேல இறங்கியிருக்கு, இது சாபமா இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு டாக்டரின் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு காரணம் பாட்டன் பூட்டன் நமக்கு தெரியாதவங்க, அவங்க பேர் கூட தெரியாதுல்ல. என் தாத்தா பேர் எனக்கு தெரியும், தாத்தாவோட அப்பா பேர் கேட்டால் எனக்கு தெரியாது. அவர் எப்படி இருப்பாரு, அவர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவரு செஞ்ச சாபம் பாவம் என் வாழ்க்கையில இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்பி அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது உடனே அங்க போய் நின்னுக்குவாங்க. இது ஜெனரேஷனல் கர்ஸ். இது பாட்டன் பூட்டனோட சாபம், அவங்க செஞ்ச பாவம். இது தவறுங்க, இது தவறு. நான் சொல்றேன் இது தவறு. ஏன் எதை வச்சு நான் சொல்றேன்னா இந்த தலைமுறை சாபம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். தேவன் சொல்லி இருக்கிறாரு என்னாகமம் இது. அதுக்கு போறதுக்கு முன்பாக அவர் சொல்லியிருக்கிற அந்த வசனம் என்னாகமம்ல பாருங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம். ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்து நான் பேசுறேன் உங்ககிட்ட, அது எப்படி அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் உடைஞ்சதுன்னு. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். அவ்வளவுதான் செஞ்சாரு மோசே. பாருங்க, இவங்கெல்லாம் மோசேக்கு எதிராக போறாங்க. மோசே ஊழியக்காரர், ஆண்டவர் நியமித்த ஊழியக்காரர்களை வழி நடத்துறதுக்கு. ஆரோனையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். ஆரோனையும் அந்த மற்றவங்களையும் தேவன் தெரிந்து கொண்ட போது ஒரு காலகட்டம் வரும்போது இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சில பேர், நாட் ஆரோன், கோரா தானே அவர் பேரு,
கோரான் தான் சொல்லியிருக்குது. அந்த கோரா அண்ட் ஃபியூ ஆஃப் டெம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மோசஸ்க்கு எதிராக போகிறாங்க. எதிராக போயிட்டு தேவன் உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா, ஏன் என்கிட்ட பேச மாட்டாரா? இது நடக்கலாம், சூழ்நிலை இந்த மாதிரி வரும் பாருங்க, மனிதர்கள் தானே. அப்படின்னும் போது அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு போகும்போது மோசே என்ன செஞ்சாராம், முகம் குப்புற விழுந்து அழுதாராம் ஆண்டவருக்கு முன்பாக. வேற ஒன்றும் ஒரு செயல், அவர் சண்டை படலை. இல்லை ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினாரு, உங்ககிட்ட பேசல அப்படிலாம் ஆகிமன்குள்ளே போல. ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் வந்து தேவ சமூகத்தில் போயிடுவான். அவனுக்கு எதிராச்சும் யாராச்சும் அவருக்கு எதிராக வந்தாக்கா அவன் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர்கிட்ட சொல்லி அழுவான். நீங்கள் என்ன அழைச்சிங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு, நான் ஊழியம் செய்கிறேன், இன்னைக்கு இவங்க வந்து எனக்கு எதிராக பேசுகிறாங்க, இதை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே அதை தான் செஞ்சார். அந்த மாதிரி இந்த ஃபியூ பீப்புளெலாம் அவருங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, எதிராக கிளர்ச்சி, ரிபெல்லியன் சொல்லுவாங்க, ரிபெல், அவங்க கிளர்ச்சி செஞ்சாங்க மோசேக்கு எதிராக. அதில் 250 பேர் இந்த கோராகிட்ட சேர்ந்து கொண்டாங்களாம். 31ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, 250 பேர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு மோசேக்கு எதிராக போகிறாங்க. இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். தேவனுக்கு பிடிக்காது, இந்த காரியம் பிடிக்கவே பிடிக்காது, விரோதமான ஒரு காரியம் இது, தேவனுக்கு வெறுக்கும் ஒரு செயல் இது. ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசக்கூடாது. இது என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவருக்குள்ள நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன். ஊழியக்காரங்க ஒன்றும்போது அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குறவங்க, அவங்க நம்ம ஆத்மாவுக்காக தேவன்கிட்ட கணக்கு கொடுக்குறவங்க. அவங்கள எதிர்த்து நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. அவங்க தப்பு செய்கிறாங்களா, let God deal with them. நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி நம்ம பேசினாக்கா இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா, அவர்களுக்கு நம்ம கனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க நம்ம பாஸ்டர், அவங்க நம்ம லீடர், அவங்க நம்ம ஷெப்பர்ட், அவங்க நம்ம வழி நடத்துகிறாங்க சத்தியத்துக்குள்ள. அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு கனம் செலுத்தணும். அதுக்காக அவங்க செய்கிறதெல்லாம் அவங்கள வந்து ஒரேடியாக தூக்கி நான் அந்த திரும்பாங்க பெடஸ்டல் சொல்லுவாங்க, மேலே உயரத்தில் வச்சிருவாங்க. சில சபைகளில் பாஸ்டர்னாக்கா ரொம்ப உயரத்தில் மேலே தூக்கி வச்சிருவாங்க. அவங்கள பற்றி யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, இல்லை கடவுள் மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே சத்தியம். அப்படியும் சில சபைகள் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு பாஸ்டர் ஒரு வசனம் சொல்கிறாரா, பேசுகிறாரா, அது பைபிளில் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும். அதுதான் நம்ம வேலை. அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பைபிளுக்கு புறம்பா அவங்க பேசுனாங்கன்னா அது சரியில்லை தான். அப்படின்னும் போது நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் தான் சத்தியம்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு எதிர்த்தும் நம்ம போகக்கூடாது. அவங்களுக்கு நம்ம கிளர்ச்சி செய்யக்கூடாது. அதாவது ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு, இவங்க ஒரு 250 பேரை சேர்த்துக்கிட்டு போய் மோசேக்கு எதிராக செய்கிறாங்க கிளர்ச்சி. அப்போ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என்னோட கொள்கை என்னன்னாக்கா, நம்மளால ஒத்து போக முடியலையா, ஒதுங்கி போயிடலாம். ஒத்து போக முடியலன்னா ஒதுங்கி போயிடலாம். எல்லாரும் நம்மகிட்ட ஒத்து போவாங்கன்னு அவசியம் இல்லை. அப்படின்னும் போது அவங்களோட கொள்கை சரியில்லை, அவங்களோட டீச்சிங் சரியில்லை, அவங்க சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்கே வசனம் தெரியுது, வசனத்தில் இப்படி தான் இருக்குது, இவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா நம்ம அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். அதேமாரி இல்லை, என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு இதுதான் இப்படி தான் சொன்னாங்கன்னா ஒதுங்கி போயிடலாம். சபையா இல்லை, சபை நிறையா இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. இவங்கேயே இருந்துக்கிட்டு இங்கே கிளர்ச்சி செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி காரியம் செஞ்சால் என்ன ஆகுனாக்கா அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? தேவனுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டு அந்த பூமி பிளந்து 31ஆம் வசனம் 33ஆம் வசனம் வரைக்கும் அதான் எழுதி இருக்குது. பூமி பிளந்து அத்தனை பேரும் உள்ளுக்கு போயிட்டாங்களாம். பூமி உள்ளுக்கே போயிட்டாங்க. the earth, அந்த பூமி அப்படியே அவங்கள விழுங்கிருச்சு. கோரா அண்ட் 250 people, கட்டுமையான திருப்பு. அத்தனை பேரும் அந்த பூமி உள்ளுக்கு போயிட்டாங்க. கோரா இந்த 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 சூழ்நிலை அப்படி நடக்கும்போது கோராவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. கோராவோட பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்களா? எத்தனை பேர் இதை படித்து பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க? இந்த வம்சமே அழிஞ்சிருச்சா? ஒரு ஆள் எதிர்த்ததுனால, ஒரு ஆள் மேலே தேவ கோபம் வந்து இறங்குனதுனால அந்த வம்சமே அழிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. கோரா மட்டும்தான் தப்பு பண்ணார், அவர் பிள்ளைங்க தப்பு பண்ணல. பிள்ளைகள் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவங்கள அழிக்கலை. ஓகே, ஸோ அந்த வம்சம் அழியலை. என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. கோராவின் குமாரர்கள் சாகலை. ஆனா அவங்க கடந்து போன பாதை கடினமான பாதை. ஏன்னா இப்போ அவங்க அப்பா தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. என்னபோது அவர் பூமி உள்ளுக்கு அந்த மாதிரி தேவனுக்கு அது அந்த பூமியை திறந்து அந்த மாதிரி மண் அந்த பூமி விழுங்கிருச்சு அப்படின்னும் போது அது தெரியுது எல்லாத்துக்கும். அது தேவனுடைய கோபம்
கோபாக்கினை வந்து இறங்கி இருக்கணும் போது இந்த பிள்ளைங்களை பற்றி எப்படி பேசியிருப்பாங்க அவங்கெல்லாம்? வாய் தானே பேசுமே, கூட இருக்கவங்க எப்படியும் பேசியிருப்பாங்கல்ல. என்ன உங்கள் அப்பா இந்த மாதிரி பற்றியா அந்த மாதிரி செஞ்சா அதான் உங்களுக்கெல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டாங்க, அவங்கள உதாசீனம் படுத்தினாங்க அந்த பிள்ளைங்கள. இன்னும் அவங்க ரொம்ப கடினமான பாதையில் போனாங்க, கேவலமான பேச்சு பேசியிருக்காங்க, அதெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. ஆனால் அதோட முடிஞ்சிச்சா வாழ்க்கை? அதோட வாழ்க்கை முடிஞ்சது. அது முடிவா? இல்லை, துவக்கம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு துவக்கம் தேவன் வச்சிருந்தாரு, அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ட்விஸ்ட்டுன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு ஆண்டவர். தப்பு செஞ்சது அப்பா, பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. சில பேர் சொல்றாங்கல்ல, பாட்டேன் போட்டேன், அவங்க செஞ்ச பாவம் சாமங்களுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்? நோ, நாட் நெசசரி, நோ நீட். இது நமக்கு தெரியணும், இந்த சத்தியம் நமக்கு புரியணும். அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க, இந்த முடிவிலையும் தேவன் ஒரு துவக்கத்தை வச்சாரு. இந்த பிள்ளைகளின் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்போது தேவ தயவை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த பிள்ளைங்க எப்படி 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 நடந்துக்கிறாங்க, அப்பா போன வழியில போறாங்களா, இல்லை இந்த கடினமான பாதையில் இந்த பிள்ளைங்க போகும்போது எப்படி என்ன செய்ய போறாங்க. இதெல்லாம் ஆழமான காரியங்கள் தருவாங்க. நம்ம படிக்கும்போது மேலோட்டமாக நம்ம படிச்சிடலாம் சில விஷயங்களை, ஆனால் கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம அதை படிக்கும்போது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இன்னைக்கு எனக்கு தெரியல ஏன்னு, பட் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன், எனக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த மெசேஜை. சரிங்களா? ஸோ அவமானப்படுத்தப்பட்டார்கள் இந்த பிள்ளைகள், உதாசீனப்படப்பட்டார்கள், வெறுக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள் தகப்பன் செய்த பாவத்தினால். ஆனால் அந்த தலைமுறை சாபம் இறங்கியதான்னு சொன்னால் இல்லை, அந்த தலைமுறை சாபம் இந்த பிள்ளைங்க மேலே இறங்கவே இல்லை. இந்த பிள்ளைங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னன்னா, அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு, நாங்கள் வந்துட்டு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம், நாங்கள் தேவ தயவை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவங்களுக்கு தெரியும் தேவன் நல்லவர் அப்படின்னு. அப்படின்னும் போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, தேவனை நோக்கி முறுமுறுக்கலை, கோவப்படலை, மாறாக கர்த்தரை துதித்து ஆராதனை பாடல்கள் எழுத ஆரம்பித்தாங்க. ஆராதனை பாடல்கள் எழுதுனாங்க, பாடுனாங்க. எல்லாமே கோராவின் புத்திரர்கள் தான் இருக்கும். சங்கீதம் எல்லாமே தாவீது எழுதுனது இல்லை. சங்கீத புத்தகத்தோட எல்லா சங்கீதமே தாவீது எழுதுனது இல்லை. சில சங்கீதங்கள் வந்துட்டு இந்த கோராவின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து தேவன்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்குறாங்க. இவங்களே போகிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு உங்களுடைய கிருபை வேணும். மக்கள் எங்களை ஒதுக்கிட்டாங்க ஆண்டவரே, இது வேண்டாம், எங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, நாங்கள் உங்களை சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட நெருங்க அவங்க ஆவலாக தேவனை தேடி போகும்போது தேவன் என்ன செஞ்சாருன்னா அவங்கள அரவணைச்சிக்கிட்டாரு. நல்லவர் இல்லையா தேவன்? அன்புள்ளவர் இல்லையா? அரவணைச்சிக்கிட்டாரு அந்த பிள்ளைங்களை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாருங்க, இந்த பிள்ளைங்களை வந்து தேவன் வெறுக்கவோ தண்டிக்கவோ இல்லை. இவங்க வந்து சங்கீதத்தில் மட்டும் 11 சங்கீதங்கள் இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதின சங்கீதம் மட்டும் 11 இருக்குது. சங்கீதம் 42, 44, 49, 84 இதெல்லாம் நீங்கள் படித்து போகும்போது, இங்கே பைபிளில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது கோராவின் புத்திரர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ 11 சங்கீதம் அவங்க எழுதுனாங்க. அவர்களோட ஏக்கம், ஆழமான வழிபாடு வார்த்தைகள் அதெல்லாம் நல்லா விளங்கும் அவங்க எழுதின சங்கீதத்தில். இப்போ சங்கீதம் 42 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுறது போல நான் தேவனோட பிரசன்னத்தை தேடுறேன் அப்படின்னுவார். அது வந்து ஒரு மானோட அந்த ஏக்கம், தண்ணிக்கு ஏக்கம், அப்படி நான் வந்து தேவனை தேடுறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க தேவனை தேடினாங்கன்னு. இப்போ நம்மெல்லாம் வந்துட்டு பாருங்க, முழு மனதோட தேவனை நேசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படின்னும் போது தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே இருக்குது, தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரியான அந்த சாபங்கள் அதெல்லாம் வந்து நம்ம மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு 2 பழைய ஏற்பாடில் 2 ஸ்கிரிப்சர் எடுத்திருக்கேன். யாத்திரையாகமம் 20, 5, 6. அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, 3ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இரக்கம் காட்டுவேன். இசைக்கியல் 18:20. இசைக்கியல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமோ அவன் மேல்தான் இருக்கும். அப்ப அவரவர்கள்
இப்போ நான் வந்துட்டு அதாவது ஒரு கசப்பான பழத்தை சாப்பிட்டேன்னா அப்பாவுக்கு வாய் கசக்குமா? கசக்கவே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அப்பா சாப்பிட்டாருன்னா அது ஏன் வாய் கசக்குமா? இல்லையே, இருக்காத, முடியாது இல்லை. அது வந்து இயற்கைக்கு விரோதமான ஒரு காரியம் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவத்துக்கு நீ தான் பதில் கொடுக்கணும், அப்பாவோட பாவத்துக்கு நீ பதில் கொடுக்க வேண்டாம். வெரி கிளியர் கார்டு, வெரி கிளியர். தாத்தா சாபம், பாட்டன் சாபம், பூட்டன் சாபம் அதெல்லாம் வந்து நம்ம மேலே இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்பவே நம்பாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா 2 கொரிந்தியர் 5:17 இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எல்லாம் புது சிருஷ்டி, பழையவை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம்னா எல்லாம். அவர் சிலது காரியம் மட்டும்தான் புதிதாயினன்னு சொன்னாரா? இல்லை, எல்லாம் புதிதாயின, எல்லா காரியமும் புதியதாயிடும். பாருங்க, நம்ம ஒரு புதிய ஆவிக்குரிய வம்சம். தேவன் நம்மள ஒரு புதிய வம்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப நம்ம யாரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறோம்? பிதா. அவர் தான் நம்ம அப்பா. இயேசு கிறிஸ்துவே நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்றோம், பிரதர்ன்னு சொல்றோம். அவர் தான் நம்மளோட முன்னோடியா இருக்கிறாரு. அவர் தான் எல்லாமே நமக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம ஒரு புதிய வம்சத்துக்குள்ள வந்துட்டோம். பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பழைய தலைமுறை அந்த வம்ச சாபங்கள் அதெல்லாம் நம்ம மேலே வர்றதுக்கு அதிகாரமே இல்லை. கலாத்தியரில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமா, நீங்களாக்கி அதாவது அவர் வந்து அந்த பழைய சாபத்துல இருந்து எல்லாத்துலேயுமே எடுத்து நம்மளை நீங்களாக்கி அவர் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா சிலுவையில் அவர் நமக்காக சாபத்தை சுமந்துட்டாரு. அந்த சிலுவையில் அவர் அந்த சாப கட்டுகளை உடைச்சிட்டாரு. இந்த இப்போ ஏற்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயம். ஜெபத்தில் ப்ரே பண்ணுறோம்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெபம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா, அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நம் சகல பாவங்களையும் அழிச்சிடும். பழசெல்லாம் அது நமக்கு சம்மந்தமே இல்லாதெல்லாம் நம்ம இழுத்துக்க வேண்டாம். நம்ம செஞ்ச பாவத்தையும் அது அழிச்சிடும். பழசெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு அது தாத்தா, அது பாட்டி, அது பாட்டன், பூட்டன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. தெரியுமா, நம்ம அதை பற்றி நம்ப ஆரம்பித்தோம்னாங்க, சில பேர் நம்புவாங்க. அந்த மாதிரி அவங்க நம்பினாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா பிசாசு தான் எதை வச்சு நம்மளை இழுத்தலான்னு வகை தேடிக்கிட்டு இருக்கிறானே. இப்போ இது ஒரு வழி, அவனுக்கு ஒரு கதவு திறந்து கொடுத்த மாதிரி ஆயிடும். இவங்க கிட்ட வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு பயம் இருக்கு, இவங்க வந்துட்டு வம்ச தலைமுறையில் உள்ள பாவம் நம்ம குடும்பத்தில் வந்துருமோன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சிம்டமை போடுவான், ஒரு காரியத்தை செய்வான். உடனே நம்ம என்ன நம்பிடுவோம், அதுதான் அது பிசாசு, அதாவது அந்த பழைய சாபம் அதுதான் நம்ம மேலே வந்து இறங்கிடுச்சுன்ட்டு அதுக்கு மேலே எத்தனை பாஸ்டர் தலையில் ஜெபம் வச்சு ப்ரே பண்ணாலும் விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டோம். விடுதலையே அங்கே ஆக்சுவலி விடுதலை பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம விடுதலையில் தான் இருக்கிறோம். ஓகே, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அதை நம்மளே இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து ஒரு விடுதலை படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி இல்லை, நம்மளே தான் அதை இழுத்து போட்டுக்கிட்டோம் நம்ம மேலே. சரிங்களா? ஸோ தலைமுறை சாபம் என்ற எண்ணம் வந்தாலே உடனே இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளைம் பண்ண பழகிக்கணும். உடனே அது எண்ணம் வரும், நிச்சயமாக எண்ணம் வரும். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிசாசோட தந்திரமே இந்த எண்ணங்களை நம்ம மனசில் போடுறது தான். அவன் அந்த எண்ணங்களை போடும்போது உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம தெளித்து நம்ம ப்ரே பண்ணி அதை மேற்கொள்ளணும். இல்லாட்டினா அது அப்படியே ஏதாச்சும் ஐடியா கொடுத்து நம்ம மைண்ட் இன்னும் குழப்பி விட்டுட்டு நம்ம சிந்தனையை சிதற போட்டுருவோம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த சைக்கிள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வசனத்தை படிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32 அப்புறம் 36 படிங்க. யோவான் John chapter 8:32. Chapter 8 verse 32. அப்படியா? யோவான் when the Son of Man sets you free 32. Amen. சத்தியம் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் வசனம் தான் சத்தியம்னு. சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளும் போது அது உங்களை விடுதலை ஆக்கிடும். 36
46. ஆமென், ஆமென். குமாரனே உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. குமாரனே உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு குடும்பத்திலிருந்து பாவம் வரலாம், ஆனா அதே குடும்பத்திலிருந்து பரிசுத்தமும் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த கோராவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பாவம் வந்துச்சு, அவர் செஞ்ச தப்பு, அதனால அந்த காரியம் நடந்துச்சு. ஆனா அவரோட பிள்ளைகள் அதை மாற்றினாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்கள் மூலமா பரிசுத்தம் எழும்புது அந்த குடும்பத்துல இருந்து. காலத்தை தீர்மானிக்கிறது. பாருங்க, நம்ம விசுவாசம் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நம்ம விசுவாசம், நம்ம கடந்து வந்த பழைய வரலாறு இல்லை, அந்த வரலாறு இல்லை, அது வரலாறு, அது முடிச்சு போன கதை, அது பாஸ். ஆனா எதிர்காலத்தை வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க முடிவு தான் வந்துட்டு நிர்ணயிக்குது. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் வரலாற்றையும் மாற்றும். நம்ம எடுத்திருக்கிற முடிவு, நம்ம போற பாதை நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் மாற்றி கொடுக்கும். நம்ம வாயில் வரும் சங்கீதங்கள் பாருங்க, நம்ம என்ன மாதிரி பாடல்கள் பாடுறோம், என்ன மாதிரி வசனங்களை பேசுறோம். நம்ம மரபில் இருந்த பாவங்களை விட பெரியது இந்த வசனங்கள் பெரியது. வசனம், சங்கீதம், ஆண்டவருடைய வசனங்கள் வந்துட்டு அந்த பழைய பாவங்களை விட பெரியது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். இயேசுவின் ரத்தம் சகல சாபத்தையும் விட சக்தி வாய்ந்தது. சில காரியங்கள் நம்ம நினைக்கலாம், என்னால் இதை மேற்கொள்ள முடியல. சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது அதாவது ஒரு குடிகாரன், ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட போயிட்டு நம்ம சத்தியத்தை சொல்லும்போது அவரால் விடுபட முடியலைங்க அந்த பாவத்தில் இருந்து. அது வந்துட்டு ஏன்னா அவங்க தாத்தா அவங்க அப்பா அப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி அவங்களாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த வழியாக வந்ததுனால இவரால் அதுலேருந்து வெளியாக முடியல அப்படின்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்ல போயிருக்கோம், இல்லை முடியுங்க, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் உடைப்பார் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட நெகட்டிவாக சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாது? நம்மளும் அந்த வழியில் தான் வந்திருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம் அதெல்லாம். அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, நம்மகிட்டே சொல்லுவாங்க முடியாதுன்னு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தாக்கா, இந்த கோராவின் பிள்ளைகள் இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் மாற்றினார் அந்த பிள்ளைங்களோட அவங்க செய்த காரியத்தினால தேவன் அவங்க எதிர்காலத்தையே மாற்றுறாரு. அப்போ இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. கோராவின் பிள்ளைகளின் ஆராதனை அவர்களை மாற்றத்தை உருவாக்கியது போல நம்முடைய ஆராதனை, எந்தெந்த முடிவு நம்ம எடுத்திருக்கோமோ அதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுப்பார். புதிய துவக்கம். முடிஞ்சிச்சின்னு மட்டும் எதுவுமே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எதுவுமே முடியல, எதுவுமே முடியாது. அதிலிருந்து ஒரு துவக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அது ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. ஆண்டவரே, நீங்கள் ஒரு துவக்கத்தை வச்சுருக்கீங்க, நிச்சயமாக எங்கேயோ எப்படியோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு துவக்கத்தை கொண்டு வருவீங்க ஆண்டவரே அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்துட்டு தேவன் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மெதுவாக உடனே செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன். ஓவர் நைட் எதுவுமே நடக்காது இல்லையா? ஓவர் நைட் எதுவுமே நடக்காது. டேக்ஸ் டைம், பட் ட்ரஸ்ட் இன் ஹிம். நம்பிக்கையோடு இருங்க ஆண்டவர் மேலே, அவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். இந்த கோராவின் புத்திரர்களின் இருதய ஏக்கத்தை குறித்து தேவன் கேட்ட மாதிரி நம்மளுடைய ஜபத்தையும் தேவன் கேட்பார். ஒரு பெரிய காரியம் செஞ்சார் திரும்பங்க. இதை நான் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் படித்தேன். இன்னும் இந்த கோராவோட பிள்ளைகளை குறித்து, இந்த கோராவை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொமெண்ட்ரி புக்கெல்லாம் எடுத்து ஆராயும் போது ஒரு உண்மை, ஒரு சத்தியம், ஒரு ஆழமான சத்தியத்தை படித்த உடனே எனக்கு அப்படியே உற்சாகமாயிட்டேன் நான். இப்பேற்பட்ட மனுஷன் இந்த கோரா, இவனோட சந்ததியிலிருந்து தான் அவ பிள்ளைங்களாம் உயிரோடு தானே இருந்தாங்க. அவ பிள்ளைங்க சாவலை இல்லை. அவங்க சந்ததியில் 7வது தலைமுறையில் வந்தவர் தான் தீர்க்கதரிசி சாமுவேல். சாமுவேலை பற்றி படிச்சிருக்கீங்களா பைபிளில்? பேர்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பிள்ளைய, ஒரு புத்திரரை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவள் கேட்டதுக்கப்புறம் தேவன் அந்த பிள்ளையை கொடுத்து அந்த இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்ததுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய காரியங்கள் நடந்துச்சு. தீர்க்கதரிசி எலியாவை பற்றி படிச்சிருக்கோம், எலிஷாவை பற்றி படிக்கிறோம். அந்த கேட்டகரியிலேயே வராரு சாமுவேல். அந்த சாமுவேல் எந்த தலைமுறை, எந்த வம்சத்தில் வந்தாருன்னா இவங்களோட வம்சத்துலேருந்து தான் வந்திருக்காரு. அப்போ தேவன் நம்ம வம்சம் மூலமாக கூட பெரிய காரியங்களை செய்ய வச்சிருக்கிறார், பிளான் வச்சிருக்கிறாரு, செய்வார். நம்ம பிள்ளைங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க, இது அவங்க மூலமாக ஏதாச்சும் ஆர்டர் செய்வார். அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும். ஆனால் நம்மள தேவன் தெரிஞ்சு கொண்டார் இல்லையா, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு நம்ம உண்மையும் உத்தமமாக வாழும்போது, அந்த ஜீவியத்தை நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது தேவன் மூலமாக நம்மளுடைய தலைமுறையில், நம்மளுடைய வம்சத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குவார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? தேவன் ரொம்ப நல்லவர். இதுதான் இன்றைய செய்தி. நான் என்னுடைய சிறிய கதைக்கு போகவா?
சின்ன ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, இந்த கதை வந்துட்டு சேம் அதே ரெலவென்ஸில் இந்த நான் என்ன பேசணும் அது குறித்து தான். நெவர் லூஸ் ஹோப்லா, நம்பிக்கை விட்டுறாதீங்க, எதுவுமே முடிவில்லை. என்னாச்சுன்னாக்கா ஒரு மான், ஒரு மான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்குது. அப்போ அது வந்துட்டு பிள்ளை பிரசவத்துக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கும்போது அது என்ன செஞ்சிச்சுன்னா, அது தங்கியிருந்த அந்த காட்டில் நெருப்பு பற்றிக்கிச்சான். நெருப்பு பற்றின உடனே அந்த மான் என்ன செய்யுது, ஐயோ நம்ம தங்கியிருந்த இடம் நெருப்பு பற்றிக்கிச்சு, எப்படி நம்ம பிரசவிக்க போகிறோம். அதே நேரத்தில் தாகம், அதுக்கு ரொம்ப தாகம், நெருப்பு சூடு. அதெல்லாம் செஞ்சுச்சா நேராக மான் அந்த நீரோட நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது என்னாச்சுன்னா, அங்கே போய் தண்ணி குடிக்க போகிற இடத்துல அப்படி திரும்பி பார்க்கும்போது அது பெரிய பெரிய ஆறு, அது நீந்தி போக முடியாது அதில். அப்போ தண்ணி தான் குடிக்க போயிருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு வேடன், அவன் காத்துக்கிட்டு இருக்கான், அம்பு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான் அந்த மானை கொல்றதுக்காக. அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அங்கேருந்து. ஐயோ வலது பக்கத்தில் வேடன் இருக்கானே, கொஞ்சம் லேசாக இடது பக்கம் திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு சிங்கம் காத்துக்கிட்டு இருக்குது. எப்போ இந்த மான் அப்படி கொஞ்சம் குனியுமோ நம்ம போய் அது மேலே தாவி அதை நம்ம அட்டாக் பண்ணலாமான்னு அது காத்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே, இது ரெண்டையும் பார்த்தோன்னே இவருக்கு அந்த மானுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. சூச்சோ என்ன செய்யறது, இப்போ முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, இதோட முடிஞ்சிச்சு போல இருக்கு நம்ம வாழ்க்கை. இப்போனாலதான் நெருப்பு காடு பற்றிக்கிட்டு எரியுது, இங்கே வேடன், அங்கிட்டு சிங்கம், முன்னுக்கு தண்ணியிலையும் குதிச்சு போக முடியாது, பயங்கர பெருசான ரொம்ப ஆழமான ஆறு அது. அப்படின்னும் போது முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, தான் முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு. ஆனால் அது என்ன செஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் ஞானத்தோட ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிச்சு. பாஸ்னாக்கா நான் இப்போ சொல்லுவேன் இல்லைங்களா, நம்ம எந்த காரியம் நடந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஒரு பாஸ், ஜஸ்ட் டேக் அ பாஸ்ன்னு சொல்லுவேன். டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ், டேக் அ ஃபியூ மினிட்ஸ், ஜஸ்ட் பாஸ், வெயிட். பொறுமையாக கொஞ்சம் அப்படி யோசிங்க, அமைதியாக இருங்க, ஆண்டவர் ஏதாச்சும் பேசுவாருன்னு. இது கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு கண்ணை திறந்துச்சான். கண்ணை திறக்கும்போது அந்த தண்ணியில் அதோட கண்ணு தெரியுது, பிரதிபலிச்சிருக்கேன் தண்ணியில் அதோட கண்ணு, அந்த மானோட கண்ணு. என்னன்னா அந்த கண்ணில் அவ்வளோ பயம், அது எதிர்காலத்தை குறித்த பயம். ஐயோ நமக்கு பிறக்க போகிற குட்டி 2 பேபி இருக்கு, என்ன ஆக போதோன்னு எதிர்காலத்தை குறித்த பயம். அப்போ அந்த பாஸ், அந்த ஒரு நிமிஷம் பாஸ்க்கு அப்புறம் அந்த மான் நினச்சிச்சான், அது மனசில் தோணிச்சான், வந்த காரியத்தை செய். என்ன செய்ய வந்துச்சு, தண்ணி குடிக்க வந்துச்சு. வந்த காரியத்தை செய்யன உடனே சரி எல்லாத்தையும் மறந்துடுவோம், சைட்டில் ரைட்டில் லெஃப்டில் பின்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு தண்ணியை மட்டும் குடிப்போன்னு குனிஞ்சு தண்ணி குடிக்கும்போது அந்த நேரத்தில் திடீர்னு வந்துட்டு மழை, திடீர்னு பயங்கர மழை வந்து இடி மின்னல், பயங்கர மின்னல் தாக்கினோடனே இந்த வேடன் இந்த சைடில் இருந்தால அந்த வேடன் மேலே, அவனோட அம்பு மேலே அந்த மின்னல் வந்து தாக்கிடுச்சு. அது அவனை தாக்கினோடனே அவன் மானெல்லாம் குறி பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த அம்பு மானை குறி பார்த்து அந்த அம்பு அங்கிட்டு இந்த சைடில் தாண்டி போய் அந்த சிங்கம் மேலே பட்டுருச்சு. ஆனால் அவன் சிங்கத்தை குறி வைக்கல கொல்றதுக்கு, அது யதார்த்தமாக போய் பட்டுருச்சு. ஏன்னா அந்த மின்னல் இடினால பயந்து போய் அந்த சிங்கத்துக்கு வந்துச்சே கோபம். என்னது நீ என்னைய அட்டாக் பண்றேன்ட்டு அந்த மானை மறந்துட்டு தாவிக்கிட்டு வந்துச்சான் அந்த சிங்கம், யாரை, வேடனை கொல்றதுக்கு. ஸோ சிங்கம் வேடனை விரட்டிக்கிட்டு ஓடுது, வேடன் அவன் உயிருக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். மழை வந்து என்னாச்சு, அந்த நெருப்பெல்லாம் குறைச்சிருச்சு, அந்த காடு பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு இல்லையா, அந்த நெருப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மான் சாவகாசமாக தண்ணியை குடிச்சிட்டு அமர நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு அதோட ரெண்டு மான் குட்டிகளை பிரசவம் நடந்துச்சு அதுக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, சூழ்நிலை மாறும்போது, திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பயந்து போய் கலங்கி போய் அப்படியே இதுதான் முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, இதுதான் கடைசி, இவ்வளோதான் அப்படின்னு நோ, அப்படி இல்லை. தேவன் நிச்சயமா அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, ஒரு துவக்கத்தை கொடுப்பாரு, எப்படியாச்சும் கொடுப்பாரு. நான் சொல்ல முடியாது இந்த மான் கிறிஸ்துவ மான்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கதை தானே. நம்மலாம் கிறிஸ்தவர்கள், நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைங்க, நம்ம ஜெபிக்கலாம் வசனத்தை வச்சு. ஒரு ட்விஸ்ட் எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அந்த மானுக்கே தேவன் பாருங்க, அவர் சொல்றாரு, வசனத்திலே சொல்லியிருக்கிறாருல்ல, ஆண்டவர் அந்த மான், அந்த மிருகங்கள், அதுங்க மேலெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாராம். அப்போ அதுங்களையே அவர் சேவிக்கிறாரு, பார்க்குறாரு. அப்படின்னும் போது நம்மளை எவ்வளவுக்கு பார்ப்பாரு அவரு, இவ்வளோ பார்ப்பாரு நம்மள அவரு. அப்போ நமக்கு முதலாவது நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வேணும். நம்ம வந்துட்டு பயத்துக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அமைதி, அப்படி இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம மேற்கொள்ள முடியும். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்.
சரிங்களா? சரி, கண்களை மட்டும் ஜெபிப்போமா?